மேம் எப்படி மேம் அது 20 இயர்ஸ் அப்படி ஆக்சுவலி வந்து சின்ன பொருளா தான் இருக்கு. எல்லாத்துக்கும் பேக்கிங்கு, டப்பா அது எல்லாமே இருக்கு. இது எப்படி அன்பேக் பண்றது ஒரு வேலையோ, இத பேக் பண்ணி வைக்கிறது அத விட பெரிய வேலை எனக்கு. எத்தன நாள் ஆகும் அதுக்கு? நோ, நோ, நோ. நான் 1 டேல ஃபுல் வீடும் பண்ணேன். 1 டேல ஃபுல் பேக் பண்ணி எடுத்து வச்சுருவேன். 1 டே ஆகுமா? ஓகே. 1 டே ஆயிடும். என்ன மாரி ஆளுங்களுக்கா. ஓ! ஓகே. ரொம்ப மெட்டிகுலஸா பண்ணுவேன் நானு. ஓகே. இவரு இந்த சாண்டா கிளாஸ் என்கிட்ட ரொம்ப ரொம்ப வருஷமா, ஓகே. மினிமம் ஒரு 15 வருஷமா இருக்காரு இவரு. எப்படி மேம் நீங்க வந்து பாதுகாத்து வைக்கிறீங்க? எனக்கு புரியல. 15 வருஷம்னா, இப்ப தெரிஞ்சவங்க எல்லாம் ஒரு பொருள் வச்சிருக்காங்க அப்படின்னா, அத எங்க தான்டா வச்சேன்? காணாம போச்சுடா அப்படின்லாம் இருக்கும்ல. அது எப்படி இல்ல, 15 வருஷம்? அதுக்குன்னு ஒரு லாஃப்ட் இருக்கும். அந்த ஓகே. லாஃப்ட்ல வேற எதுவுமே வைக்க மாட்டேன். கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ் மட்டும் தான் வைப்பேன். ஓகே. ஸோ அதுக்குன்னு டப்பா, அந்த கேஸஸ் அதெல்லாம் இருக்கு. நெறைய இது அது வந்து ஒரிஜினல் டப்பாவே இருக்கும். ஓகே. அதுல தான் கரெக்ட்டா ஃபிட் ஆகும். ஓகே. அப்படியே ஓகே. எடுத்து வச்சுடுவேன் நானு. ஆக்சுவலா அது வந்து ஃப்ரெஷ்ஷா வேற இருக்கு. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது இத கிளீன் பண்ணுவோம்டா தம்பி. வைக்கிறோம்னா சும்மா எல்லாத்தையும் வச்சுருவோமா அப்படின்னு சொல்றீங்க. இல்ல புரியுது. இத கிளீன்லாம் பண்ண முடியாது. இது இப்படியே பாதுகாத்து வச்சு பாதுகாத்து எடுத்து வச்சுடணும். யாரும் தொடக்கூடாது. தொடல சும்மா